கோவை மாவட்ட திருநங்கைகள் நல சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன். இப்போ நம்ம சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நம்ம ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தேநீர் விருந்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் திருநங்கைகள் ஒரு 10 பேர்த்த அழைச்சிருக்கிறாங்க. இந்த அழைப்பு எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியே திருநங்கைகளினாலே தவறான தொழில் செய்கிறவர்கள் தான், பாலியல் தொழிலும் யாசகம் கேட்கறது மட்டும்தாங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கக்கூடிய இந்த நிலையில எங்களை அழைச்சு இந்த மாதிரி தேநீர் விருதுக்கு அழைப்பு கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமா இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னும் வர்றதுக்கு இன்னும் இளைய திருநங்கைகள் நிறைய பேர் அடுத்து வேற ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் திருநங்கை நலச்சங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2004 ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது சுதந்திர தினம் எப்பவுமே எங்களுடைய ஆஃபீஸில் ஸ்கூலில் இந்த மாதிரி தான் நாங்கள் கொண்டாடி இருக்கோம். இப்போ முதல் முறையாக நம்ம கவர்னரோட கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்களை அழைச்சிருக்காங்க தேநீர் விருந்துக்காக. இது எங்க நிறுவனம் சார்பாக, எங்க திருநங்கைகள் சார்பாக நன்றி தெரிவிச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.